வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா இக்பால். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவு பேரவையில் தாக்கல் செய்யப்படும். முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் விதிமுறைகள் தமிழக அரசின் அரசாணை வெளியீடு. ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காண்க தமிழகத்தில் தொடரும் பெருந்திரள் போராட்டம். அலங்காநல்லூரில் வேத டிவி செய்திக்குழுவினர் மீது தாக்குதல், கேமரா உடைப்பு, பத்திரிகையாளர் அமைப்புகள் கண்டனம். ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்ட முன்வரைவு நாளை தொடங்கும் பேரவைக் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதால் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதாக தெரிவித்தார். மத்திய அரசின் உள்துறை சட்டத்துறையின் ஒப்புதல் பெற்று அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரவையில் ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்படும் எனவும் அவர் கூறினார். தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ள சட்டம் நீடித்த நிலையான சட்டம் என்றும் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்துள்ளதாக முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளித்திட ஒரு அவசர சட்டத்தினை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது தமிழக அரசு எடுக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியினை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அளித்தார்கள். நாளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு அது சட்டமாக்கப்படும். இப்பொழுது அவசர சட்டம் பிறப்பித்திருக்கிறதே நிலையான நீடித்த சட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம்தான் நிரந்தர தீர்வு என கூறினார். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எந்த தடை வந்தாலும் அதனை தமிழக அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அலங்காநல்லூரில் மக்கள் விரும்பும் பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் நாளை காலை தொடங்குகிறது. அலங்காநல்லூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கோரி நடைபெற்று வரும் பெருந்திரள் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் நாளை காலை ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. பேரவையின் இந்த கூட்டத்தொடரிலேயே ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்ட அவசர சட்டத்துக்கான அரசாணையில் விரிவாக கூறியுள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் வீரர்கள் குறித்த விவரங்கள் தர வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதற்கு முன்பு பங்கேற்கும் காளைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதிப்பார்கள் என்றும் காளைகளுக்கு 20 நிமிடங்கள் ஓய்வு தர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு மது கொடுக்கக்கூடாது என்றும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளை வைத்திருக்கும் இடம் சுகாதாரமானதாக இருக்க வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்ற பிறகும் காளைகளுக்கு 20 நிமிடங்கள் ஓய்வளிக்க வேண்டும் என்றும் வருவாய், காவல்துறை, சுகாதாரத்துறை அலுவலர்கள் கொண்ட ஜல்லிக்கட்டு குழு அமைக்கப்படும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் விதிமுறைகளை அரசு அறிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த விரும்பும் தனிநபர் அல்லது அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துப்பூர்வமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெற வேண்டும். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு முழு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் காளையின் திமிலை மட்டுமே பிடிக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்களை பொருத்தி காளைகள் இருக்கும் இடம் உட்பட பல இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்காணிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டியை காண வரும் பார்வையாளர்கள் அமரும் இருக்கைகள் உறுதியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக போராட்டக்காரர்களுடன் பலமுறை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஜல்லிக்கட்டு நடத்தும் முடிவு கைவிடப்பட்டுள்ளது. அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் மேற்கொள்ளப்பட்டது. ஜல்லிக்கட்டை தொடக்கி வைப்பதற்காக முதல்வர் பன்னீர்செல்வம் மதுரைக்கு சென்றிருந்தார்.
எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜல்லிக்கட்டை நடத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து போராட்டக்காரர்களுடன் மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் பல சுற்று பேச்சு நடத்தியும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக ஜல்லிக்கட்டு நடத்தும் முடிவு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து மதுரையில் இருந்த முதல்வர் சென்னை திரும்பினார். இந்தியாவில் மொத்தம் ஒரு 8 அமைப்புகள் பீட்டா அமைப்புகள் இருக்குது. அதை முதல்ல தடை செய்ய வேண்டும். முதல்ல பீட்டாவை தடை செய்யணும். ரெண்டாவது எங்களுக்கு நிரந்தர சட்டம் நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த அலங்காநல்லூரில் போராட்டம் செய்து கொண்டு தான் இருப்போம். இதுக்கு எங்களுக்கு ஊர் பொதுமக்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க, இளைஞர்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க, மாணவர்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு நிரந்தர சட்டம் வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொள்வோம். இந்திய மாநில அரசில் பார்த்தீங்கன்னா தமிழக மாநில அரசு படுதோல்வியான அரசுன்னு சொல்லி நாங்கள் கருதுகிறோம். இது அப்படியே நீடித்து தொடர்ந்துச்சுன்னா 26ஆம் தேதி இளைஞர்களோட சக்தியும் மாணவரோட சக்தியும் பொதுமக்கள் குடிமகனாகிய எல்லாரோட சக்தியும் இது ஒரு கருப்பு தினமாக கண்டிப்பாக எச்சரிக்கைப்படுவோம். நாங்கள் இது நாங்கள் உறுதியாக நாங்கள் வச்சுக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லி அறிவித்திருந்தார். ஆனால் அவர் அவசர சட்டத்தில் நடக்கிறோம் அப்படிங்கிறனால நாம் எல்லாருமே சேர்ந்து அவசர சட்டம் வேண்டாம், ஒரே சட்டம் நிரந்தர சட்டம் வேணும்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம். அவர் நம்ம அது பண்ண விடலை. அதனால் நம்ம இப்போ அது பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அவர் நிரந்தர சட்டம் போட வரைக்கும் நம்ம போராட்டம் கைவிடாது, போராட்டம் நீடிக்கும். போராட்ட குழுவிலேருந்து எல்லா சுற்றி கிராமத்தில் இருக்க எல்லா போராட்ட குழுவும் இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு இது நிரந்தர சட்டமாக வர வரைய உறுதியாக எல்லா மதுரை மாவட்டத்தில் எல்லா கிராமங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பாக இது ஒரு நிரந்தர சட்டம் வரும், வர வரைய காத்திருப்போம், போராட்டம் தொடரும். அலங்காநல்லூரில் வேந்தர் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சென்னை பத்திரிகையாளர்கள் அமைப்பு உட்பட பத்திரிகையாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பற்றி செய்தி சேகரிப்பதற்காக வேந்தர் டிவி செய்தியாளர் முத்துராமனும் ஒளிப்பதிவாளரும் சென்றிருந்தனர். வலசைமூக்கு பகுதியில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது காவல்துறையினர் அவர்களை கடுமையாக தாக்கினர். மேலும் அவர்களிடமிருந்து கேமராவை பறித்துக் கொண்ட காவல்துறையினர் பூட்ஸ் காலால் இருவரையும் மிதித்து தாக்கினர். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டு தொடர்பான செய்திகளை சேகரித்த பொழுது தம் மீதும் ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் மீதும் காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் தொடர்பாக விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முத்துராமன். அலங்காநல்லூர் பகுதி மக்கள் எங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் தேவை என்று அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருநெல்வேலி செய்தியாளராகிய நானும் எனது கேமராமேன் ஜெயக்குமாரும் நாங்கள் இருவரும் அலங்காநல்லூருக்கு வந்தோம். அப்பொழுது குமாரம் என்ற பகுதிக்கு நாங்கள் வந்து கொண்டிருந்த போது அலங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ் மற்றும் 15க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு இருந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தினார். இதனை நானும் எனது கேமராமேனும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த போது அன்னராஜ் காவல் ஆய்வாளர் மற்றும் அங்கு இருந்த காவலர்கள் எங்கள் மீது பாய்ந்து எங்கள் கேமராவை பறித்ததோடு எங்களை கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். மேலும் எங்கள் கைகளை முறுக்கி எனது கேமராமேன் கைகளை முறுக்கி அவரை பூட்ஸ் காலால் மிதித்தும் லத்தியால் தாக்கினார். இதனால் படுகாயமடைந்த எனது கேமராமேன் மற்றும் நான் வாடிப்பட்டியில் உள்ள மருத்துவமனையிலும் நாங்கள் சிகிச்சை பெற்றோம். இதுபோல் பத்திரிகையாளர் மீது எங்களை கொடூரமான தாக்கிய அந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த அலங்காநல்லூர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். வேந்தர் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பத்திரிகையாளர் அமைப்புகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டங்களை செய்தி சேகரிக்க சென்ற வேந்தர் தொலைக்காட்சியினுடைய நிருபர் முத்துராமன், ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமார் ஆகியோரை வலசைமூக்கு என்ற பகுதியில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கி ஒளிப்பதிவு கருவியை சேதமடைய செய்துள்ளனர். தாக்குதலுக்கு ஆளான பத்திரிகையாளர்கள் முத்துராமன், ஜெயக்குமார் இருவரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பத்திரிகையாளர் என்ற அடையாளம் தெரிந்த பிறகும் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்துகிறது. பத்திரிகையாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் காவல்துறையினால் தாக்கப்பட்டு வருவது என்பது தொடர்கதையாக உள்ளது. அலங்காநல்லூரில் வேந்தர் டிவி நிருபர் முத்துராமன் மீதும் கேமராமேன்
ஜெயக்குமார் மீதும் கடுமையான தாக்குதலை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. தாக்கியதுடன் கீழே தள்ளி கால்களில் மிதித்துள்ளனர். வருங்காலத்தில் இதுபோன்று காவல்துறையினர் பத்திரிகையாளர்கள் மீது தாக்காத அளவுக்கு அந்த காவல்துறையினர் மீது காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொண்டால்தான் இது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்படும். காவல்துறை அங்கு தடுப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தும் போது அதை படப்பிடிக்க சென்ற வேந்தர் டிவியின் புகைப்படக்காரர் ஜெயக்குமார் அவர்களை கடுமையாக தாக்கி அவருடைய புகைப்பட கருவியையும் உடைத்து கையில் எடுத்து சென்றுள்ளார். பத்திரிகையாளர்களை தாக்குவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களோட போராட்டத்தை எல்லா நாடுகளுக்கு வெளிப்படுத்தினதே உங்க மீடியா தான். அதனால உங்களுக்கு நாங்க உறுதுணையா நிற்போம், நீங்க எங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. நாங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அரசியல்வாதியோ அரசாங்கத்தினை சேர்ந்தவங்களோ யாரையுமே உள்ள விடல. எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற மீடியாவையும் எங்க கிட்ட இருந்து தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த விஷயம் தான் கடைசி வரைக்கும் நாங்க போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம். வலசை கிராமத்தில் வேகத்தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த மக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தி கலைக்க முயற்சித்தது வேந்தன் தொலைக்காட்சி நிருபர் ஜெயக்குமார் அவர்கள் அதை படம் எடுத்துள்ளார். அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி தன்னுடைய கையில் வைத்திருந்த தடியால் அந்த கேமராவை அடித்ததோடு கேமராவை புடுங்கி தரையில் அடித்து உடைத்து அதை அவருடைய காவல்துறை வாகனத்தில் பறித்து சென்றுள்ளார். இப்படி பத்திரிகை நிருபர் மீது தாக்குதல் நடத்துவது நியாயமானதல்ல. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பெருந்திரள் போராட்டம் தொடர்பாக விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு சென்னை மட்டுமல்லாது சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் வந்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்து சென்றுள்ளனர். மேலும் கலங்கரை விளக்கத்தில் இருந்து நேப்பியார் பாலம் வரையிலான கடற்கரை சாலை மற்றும் மெரினா கடற்கரை முழுவதும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த மெரினா கடற்கரையில் திரண்டு இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தும் மேலும் தங்களது போராட்டத்தில் அவர்களும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். தங்களது கோரிக்கைகளான ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் மற்றும் பீட்டா அமைப்பை தடை செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டம் கலைய போகுது, முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அது உண்மை கிடையாது. ஏன்னா சட்டம் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க. பட் என்ன சட்டம் திருத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, போராட்டக்காரங்களுக்கு தெரியாது. அதாவது காட்சி விலங்கு பட்டியலிருந்து காளையை நீக்கிட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பிரதம மந்திரி அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த உறுதிமொழியும் தரல. அஃபிஷியலாக நாங்கள் அதாவது 6 மாதம் கழிச்சு இந்த அவசர சட்டத்தை நாங்கள் நிரந்தரமாக்க வேணும், உறுதிமொழி தரல. அப்புறம் பீட்டா அதுவும் தடை செய்யணும். இது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம். நிறுத்துற ஐடியா எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்கறது நிரந்தர சட்டம் மட்டும்தான். பிசிஏ ஆக்ட் அமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே இருக்கிற நோக்கம் ஜல்லிக்கட்டு நடக்கிறது மட்டும் கிடையாது, விவசாயி சாவறதை நிறுத்தணும். எங்களுக்கு அதுவும் முக்கியமானது. பீட்டா இங்கே சுத்தமாக இருக்கக்கூடாது, பீட்டா கிளம்பி போயிட்டே இருக்கணும். எங்களோட பாரம்பரியத்தை தடை பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவே கூடாது. நிரந்தர சட்டம் வர வரைக்கும் நாங்கள் ஜல்லிக்கட்டை போய் கைவிடுறதா இல்லை. இப்போ சட்டமன்றம் நாளைக்கு கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடி அவங்க இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். தமிழின வரலாற்றில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டம் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் அலங்காநல்லூரில் தொடங்கி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது தமிழ் இன வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகவும் மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக மெரினா கடற்கரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் மாரியப்பன். மதுரை தமுக்கம் திடலில் 6வது நாளாக ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காணப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, எங்களுக்கு தேவை வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் கிடையாது. எங்களுக்கு பீட்டாவை வெளியேற்றணும். அவங்க எங்க அனிமல்ஸை காப்பாற்றுன்ற பேர்ல ஒவ்வொன்றா அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை எங்களுக்கு 9th ஷெட்யூல்ல வைக்கணும். 9th ஷெட்யூல்னா உங்களுக்கு தனியா சொல்ல தேவையில்ல. எந்த சுப்ரீம் கோர்ட் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அதுக்கான ஆர்டினன்ஸை நீங்க உடனே பாஸ் பண்ணணும். எனக்கு இதுக்கான நிரந்தர தீர்வு வேணும். எங்களுக்கு வாடி வாசல் திறந்து அதுக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் வேணும். நாங்க தான் திறப்போம்.
ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற விட்டு கொடுக்கவும் மாட்டோம், விட்டு போகவும் மாட்டோம். வீட்டு அமைப்பாளர் சொன்னாங்க, நாங்கள் காலைக்கு பதிலாக சிங்கத்தை அனுப்புகிறோம். சிங்கத்தை தான் அனுப்பி பாருங்களேன். அதுவும் எங்கள் அண்ணன் அக்காங்களோட சேர்ந்து போராடும். ஜல்லிக்கட்டுக்காக தொடங்கிய போராட்டம் தற்பொழுது திசை மாறுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும், எனவே தாம் இதிலிருந்து விலகுவதாக பிரபல இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஹாதி தெரிவித்துள்ளார். முகநூரில் பதிவிட்டுள்ள வீடியோவில் அவர் இதனை கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் நடைபெறும் போராட்டத்தில் தாமும் பங்கேற்றதாகவும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் நோக்கத்தை சிதைக்க சிலர் சதி செய்வதாகவும், மெரினாவில் போராட்டத்தை கலைக்க சில தீய சக்திகள் முயற்சி செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய கொடியை எரிக்க வேண்டும் என்றும் கூறியதாகவும், தேச தலைவர்களை கண்ணிய குறைவான வார்த்தைகளில் திட்டுவது நல்ல நோக்கமல்ல என்றும், தனித்தமிழ்நாடு மோடி எதிர்ப்பு என போராட்டத்தை திசை திருப்பக்கூடாது என ஹிப்ஹாப் ஆதி தெரிவித்துள்ளார். இதுதான் நடக்குது, உள்ளுக்குள்ள பல பாலிடிக்ஸ் நடக்குது. அதுவும் அதை அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் அதுக்கு உண்டாகிறாங்க. அது காமன் மேன், காமன் யங்ஸ்டர்ஸ், ஐடி க்ரௌட்ல இருக்கவங்க இவங்களுக்குள்ள இதெல்லாம் விதைக்கிறாங்களேங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம திசை திருப்பி இன்னும் அதை பத்த வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு கலர் அடிச்சு கொண்டு போறது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதனாலதான் நான் விலகிட்டேன். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் தீர்மானம். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பாக பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் பீட்டா அமைப்பை தடை செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். எங்களுடைய சட்டமன்றம் வருகின்ற 24ஆம் தேதி கூடுகிறது. எங்களுடைய மாநில அரசின் சார்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசானது உடனடியாக அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அதை சட்டமாக இயற்ற வேண்டும் என்று அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி கோயம்புத்தூரில் 6வது நாளாக 15,000க்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூரில் வஉசி திடலில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய கிராமிய நடனம் மற்றும் சிலம்பாட்டம் உள்ளிட்டவைகளை ஆடி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உற்சாகப்படுத்தினர். ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை போராடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். எங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நடத்திய புரட்சி இருக்குங்களே, இது அகிம்சை வழியில் இருக்க அதிதீவிர புரட்சி. இது மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் மாணவன், ஏன்னா மாணவருக்கு தான் சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு நடந்தது 3ஆம் உலகப் போரில் முதல் பாதி தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இதோட பெரிய பலம் இன்னும் வந்துட்டு இருப்பாங்க. அதனால நம்ம மாணவர்களோட சேர்ந்து சப்போர்ட்டாக நான் இருப்பேன். அதான் எங்கள் நாட்டு மாடை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை எங்களுக்கு தெரிஞ்சாகணும். நீங்கள் ஆர்டன்ஸ் கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த வருஷம் கூட ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு நாங்கள் போராடிக்கிறோம், இல்லை நாங்கள் தனியாகவே நடத்திக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் நாட்டு மாடை காப்பாற்றுறதுக்கும் ஜெர்சி மாடை இனிமேல் உள்ளே கொண்டு வர மாட்டோன்றதுக்காகவும் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு வெளிநாட்டு அமைப்பு நம்ம சுதந்திர தினத்தை தடை பண்ணுன்னு சொன்னால் இந்த நம்ம அரசாங்கம் தடை பண்ணுமா தடை பண்ணாதான்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஜல்லிக்கட்டை நீங்கள் நிறுத்துங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் மாணவ மாணவிகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பட்டணம் காத்தான் ஊராட்சி அலுவலகம் முன்பு திரளானோர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பொழுதிலும் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாணவிகள் கும்மி அடித்து வித்தியாசமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர சட்டம் கோரி திருநெல்வேலியில் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர்.
திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி திடலில் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் இன்று 6வது நாளாக தொடர்கிறது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்தை ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் நிரந்தர தீர்வு கோரி தங்களது போராட்டத்தை தொடர்கின்றனர். இந்த போராட்டத்தில் 80 பேர் கடந்த 3 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு ஆதரவாக அப்பகுதி மக்களும் ஊர்வலமாக வந்து பங்கேற்றனர். கம்பம் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே 5வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு நடத்த அவசர இயற்றப்பட்ட நிராகரித்த போராட்டக்காரர்கள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவ மாணவிகளுக்கு ஆதரவாக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஊர்வலமாக வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசலில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமுற்ற மாடுபிடி வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் இயற்றப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள ராப்பூசல் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. தமிழக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கே பாண்டியராஜன் ஆகியோர் இதனை தொடக்கி வைத்தனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக 100க்கும் அதிகமான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. காளைகளை அடக்கும் முயற்சியில் மாடுபிடி வீரர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் 30 பேர் காயமுற்றனர். மேலும் படுகாயமடைந்த 5 வீரர்களில் மோகன் ராஜா ஆகிய 2 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் சானியா இணை தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சுவிட்சர்லாந்தின் சாண்டியோயோக்ஸ் நகரில் தொடங்கியுள்ள 39வது பன்னாட்டு பலூன் திருவிழாவில் 15 நாடுகளைச் சேர்ந்த 70க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் சாண்டியோயோக்ஸ் நகரில் ஆண்டுதோறும் பனிக்காலத்தில் நடைபெறும் 39வது பன்னாட்டு பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வெப்ப காற்றில் இயங்கும் பலூன்களில் அதிக உயரத்திற்கு காற்றின் திசை வேகத்திற்கேற்ப பறந்து செல்வது வழக்கம். அதிக நேரம் வானில் பலூனை இயக்குவது உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. ஒரு வாரம் நடைபெறும் இந்த போட்டியை காண உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 40,000க்கும் அதிகமான மக்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் பெண்கள் இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சா இணை 3வது சுற்றில் ஜப்பானிய வீராங்கனையிடம் அதிர்ச்சிகரமாக தோல்வியடைந்தது. மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் பெண்கள் இரட்டையர் பிரிவில் 3வது சுற்றில் சானியா மிர்சா இணை ஜப்பானை சேர்ந்த ஹோசுமி மியூ ஜோடியை எதிர்கொண்டது. டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் உலகின் 4ஆம் நிலை இணையான இந்தியாவின் சானியா மிர்சா செக் குடியரசைச் சேர்ந்த பார்பரா இணையை 3-6, 6-2, 2-6 என்ற கணக்கில் ஜப்பானை சேர்ந்த ஹோசுமி மியூ இணை வென்றது. அதேசமயம் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் இணை 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் டெஸ்னி பால்மன்ஸ் இணையை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவு பேரவையில் தாக்கல் செய்யப்படும். முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் விதிமுறைகள் தமிழக அரசின் அரசாணை வெளியீடு. ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காண்க தமிழகத்தில் தொடரும் பெருந்திரள் போராட்டம். அலங்காநல்லூரில் வேந்தர் டிவி செய்திக்குழுவினர் மீது தாக்குதல், கேமரா உடைப்பு, பத்திரிகையாளர்கள் அமைப்புகள் கண்டனம்.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்குதர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.